ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து தோப்பா சுவாமி கோயிலுக்கு தான். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி திருவாதுரைனால வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு தோப்பா சுவாமி. இங்கே தான் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க. இது இன்னொரு தோப்பா சுவாமி. இங்கே நிறைய கல்வெட்டுலாம் இருக்கும். இங்கே ஃபோட்டோஸ் என்ன ஏற்றிங்க? செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் ஏற்றிக்குது. இதெல்லாம் ஃபோட்டோஸு எப்பப்போ பூஜை நடக்குதோ அப்போ தான் எடுப்பாங்க. பார்த்துக்கோங்க, தெரியும். இங்கே மோஸ்ட்லி வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபோட்டோ என்னை பார்த்துட்டு கேட்டாங்க. ஆனால் நான் வந்து சாமியார் கேட்டாங்க என்ன பண்ணுறீங்கன்னு. ஆனால் நான் தப்பிச்சின்னு வந்துட்டேன். இவங்க தான் தோப்பா சுவாமி. இவங்க வந்து இந்த கல்லை உட்காந்து இந்த இடத்துல சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த கோவில் வந்து விசேஷமான கோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸ்ரீ தோப்பா சுவாமிகள் அமர்ந்து அன்னம் உண்ட திருக்கல் தெரியுமா? அதுதான் இந்த திருக்கல். இந்த தோப்பா சுவாமி என்றது யாருன்னா, சென்னையில் வந்து ஒரு மிலிட்ரியில் வேலை செஞ்சுருக்கிறாரு. அப்போ வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சிட்ட பிறகு அவங்க ரூமுக்கு போயிட்ட பிறகு அவங்க வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே எந்த ஆடையுமே போடாமல் சிவனே இதுன்னு கும்பிட்டுட்ருக்காரு. அப்போ வந்து அந்த மிலிட்ரி ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு இவரை வந்து இங்கே இருந்தால் மிலிட்ரிக்கெலாம் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குதிரையில் இவ்வளோ உட்கார வச்சு எங்கே நிற்குதோ அங்கே போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து சென்னையில் ஸ்டார்ட் பண்ணது வந்து இங்கே வேலூருக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அதனால் வந்து இங்கெல்லாம் தோப்பா சுவாமி கோவிலில் வந்து தோப்பா சுவாமியாராக இருந்தார். இப்போ வந்து அவர் இறந்துட்டார். அதனால என்ன பண்ணுற சமாதி ஆக்கிட்டாங்க அவங்கள. அடுத்தது வந்து இவர் வந்துட்டு பிறகு சாமியாராக இருக்கும் போதெல்லாம் இங்கெல்லாம் ஃபுல்லாக முஸ்லீம் தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களாம் இங்கெல்லாம் தண்ணிக்கு பஞ்சம். அதனால் அவங்க ரொம்ப தூரம் போயிட்டு தான் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் இவர் கொஞ்சம் தண்ணி கேட்டனால வந்து யாருமே தரமாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவளை ரொம்ப கேலி பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது அவங்க ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் போயிட்டு பார்த்தோன்னே இது யூரின்லாம் பிளட்டாக வந்திருக்கனால இவரை வந்து மன்னிச்சிடுங்க தோப்பாட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் மன்னிச்சிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. அவங்க வேறு இதுவுக்கு போயிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல்.